13 வயசில் அந்த பொண்ணுக்கு ஒரு லவ் வந்திருக்கு. அந்த லவ் அந்த காதல்னா அப்படி பிடிச்சிருந்துருக்கு. எல்லாருக்கும் இயற்கை தான். நேர்கள் வேணால் கேட்க போகிறோம், 13 வயசில் லவ் பண்ணாலா அப்படின்னு. எல்லாருக்கும் வர்ற இயற்கை தானே. அந்த லவ்வரு இதை அப்யூஸ் பண்ணியிருக்கான். கிட்டத்தட்ட 40 பேர் மேலே போக்சோ வழக்கு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வழக்கை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க முடியாது. இந்த 64 அக்யூஸ்டு இந்த வழக்கில் 2 பேர் எஸ்கேப் வெளிநாடு விட்டுட்டான். இப்படியான வீடியோ ஸ்ப்ரெட் ஆகி போகுது. ஒருத்தவங்களும் ஃபோன் பண்ணி வேறு யாரும் ஸ்ப்ரெட் பண்ணுறதில்ல. இதே மாதிரி என்னோட இச்சைக்கு நீ வந்து இணங்கி போகணும், இல்லைன்னா அவங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இப்படியா பெருகிட்டே போகுது. அப்படியே போய் கடைசியாக பார்த்தா இவங்க அப்பனோட ஃப்ரெண்டு ஒருத்தன், அவனுக்கும் இந்த வீடியோ போயிருக்கு. அவனும் இதை அப்யூஸ் பண்ணியிருக்கான். இது எங்கே போய் சொல்கிறது இந்த கொடுமையை? இது எல்லாத்தோட இன்னொரு கொடுமை சொல்லவா? அந்த பள்ளிக்கூடத்தில் பிடி வாத்தியார், அவனுக்கும் இந்த வீடியோ போயிருக்கு. அவனும் இதை அப்யூஸ் பண்ணியிருக்கான். இப்போ பிடி வாத்தியார் அவன் தான் தடகள வீராங்கனே ரெடி பண்ணணும். சரி, பிடி வாத்தியாருக்கு அவன் அப்யூஸ் பண்ணான். அதோட விடலை, அவன் இன்னொரு 4-5 வாத்தியாருக்கு அங்கே லிங்க் கொடுக்குறான். ஆனால் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகவே இல்லை. இளையதளத்தில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருந்துன்னு வச்சுங்களேன். அதனால் குழந்தைகளை வந்து நம்ம தாங்க முதல்ல கேரிங் எடுத்துக்கணும். ஸ்கூல் போயிட்டு வந்துட்டா அப்படியே குழந்தை எல்லாம் படித்து கிழிச்சிட்டு வந்துடுமா? போனோடனே அப்படியே 10 மூளை அப்படியே வச்சு மாட்டி விட்ருவாங்களா? நம்ம கொஞ்சம் சாயந்தரத்தில் குழந்தைகள்ட்ட சொல்லிக் கொடுப்போம். நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கேரளாவில் 12வது படிக்கக்கூடிய மாணவிக்கு கிட்டத்தட்ட ஒரு 64 பேர் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நிகழ்வின் பின்னணி என்ன சார்? கேரளா மாநிலம் பத்தனந்திட்டா அந்த பகுதியில் நடந்தது. இது ரொம்ப கொடுமையான சம்பவம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2019 நடந்துகிட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த மாணவிக்கு வந்து 13-14 வயசு வச்சுங்க. இன்றைக்கி அந்த மாணவிக்கு ஒரு 17-18 வயசு அந்த பார்டர். இப்போ அந்த மாணவி 12ஆவதே படிக்குது. இப்போ வந்து இந்த கேரளாவில் வந்து மாணவர்கள் நலனுக்கு வேண்டி ஒரு குழு ஒன்று அமைச்சு எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் போய் வர்றாங்க. மாணவர்கள் குழந்தை நல வாரியம் நடத்தக்கூடிய ஒரு அவேர்னஸ் கிளாஸ் அது எல்லா இதுலேயும் கண்டஸ்ட் பண்ணுறாங்க. அதில் கண்டஸ்ட் பண்ண உள்ள அப்படி போய் அதில் உள்ள அந்த கண்டஸ்டர் இருக்காங்களே, அவங்க பேச்சாளர்கள், அவங்க அந்த இதெல்லாம் விளக்குறாங்க. கவுன்சிலர்ஸ் அவங்க வந்து ஒரு பெண் வந்து பாலியல் அப்யூஸ்க்கானா எப்படி இருப்பாங்கன்னு ஒரு சினாரியோவை சொல்கிறாங்க. அவள் வந்து தனிமையை நாடுவா, அவள் அடிக்கடி நகம் கடிப்பா, நிறைய விஷயங்கள். நகம் கடிக்கிறது வந்து நல்ல விஷயம் கிடையாது. மனச்சிதைவோடு தான் நகம் கடித்தல் ஒரு வெளிப்பாடு. எப்பயுமே தனியாக தான் சாப்பிடுவாவ. இப்படி நிறைய அவங்க ஒரு இதை சொல்கிறாங்க. ஒரு அங்க அடைங்களை சொல்கிறாங்க. பாடியெல்லாம் எப்படி மாறி இருக்கும், உடம்பு நிலை எப்படி மாறி இருக்கும், இந்த விஷயங்களெல்லாம் அவங்க அப்படியே ஒரு கட்டமைப்பாக சொல்கிறாங்க. அவங்க நடை உடை பாவனை எல்லாம் சொல்லக்குள்ள அதில் உள்ள ஒரு டீச்சர், புத்திசாலி வாத்தியார் ஒருத்தருக்கு, ஒரு டீச்சர், லேடி டீச்சருக்கு ஒரு ஐடியா வந்து கிளாஷ் ஆகிருக்கு. இந்த மாதிரி நம்மள்ட்ட ஒரு பொண்ணு இருக்காள்ல ஸ்டூடெண்ட்டு, அவங்க பேசுனதை லேட்டாக தான் பிக்கப் பண்ணுவாங்க. ரொம்ப மனச்சிதைவு அதிகம் ஆகிட்டுன்னா நீங்கள் சொல்லி ரொம்ப நேரம் கழித்து தான் ஆன்சர் பண்ணுவாங்க. இது ஒரு விதமான உளவியல் பிரச்சனை. சரின்ட்டு அப்புறமா அந்த கவுன்சிலர்ஸை கூப்பிட்டு, எங்கள்கிட்ட இதுமாரி ஒரு பொண்ணு இருக்குது, நீங்கள் பேசி பார்க்குறீங்களா? நாங்களும் எத்தனையோ நாள் அந்த பொண்ணுக்கிட்ட பேசியிருக்கோம், ஆனால் எங்கள்கிட்ட உண்மை சொன்னதில்லை, நீங்கள் எது பேசி பார்க்குறீங்களான்னு. சரி, எங்கள்கிட்ட சொன்னது தெரிய வேண்டாம், நீங்கள் அந்த பொண்ணை யாருன்னு மட்டும் காமிங்கன்னு பொண்ணை காமிச்சிட்டு விட்டாங்க. அப்போ இந்த கவுன்சிலர்ஸ் கூப்பிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அப்படியே பேச்சு வாக்கில் கேஷுவலாக ஒரு கேள்விகளுக்காக கேட்டு வர்றாங்க. கண்டுபிடிச்சிட்டோன்னு காமிச்சிக்காமல். அப்போ இந்த பொண்ணு சொல்கிற ஆன்சர் எல்லாமே இந்த கவுன்சிலருக்கு ரொம்ப தூக்கி வாரி போடுற மாதிரி இருக்குது. இந்த வாரியத்துக்கு, மாணவர்கள் குழந்தைகளான ஆணையத்துக்கு ரொம்ப தூக்கி போடுது. எல்லாமே இப்போ பாலியல் அப்யூஸ்க்கு ஆளாயிருக்கா. ஏன்னா பேட் டச் என்ன, குட் டச் என்ன அப்படின்னு பாடம் நடத்த வந்தவங்க அவங்க. ஆக்சுவலாக பேட் டச் குட் டச்சுன்னு சொல்லிக் கொடுக்கக்கூடாது. ஏன்னா குழந்தைங்களுக்கு மேலும் மனச்சிதைவாயிடும். நான் பேட் கேர்ள் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி ஆகிடும். பாதுகாப்பான தொடுதல், பாதுகாப்பு அற்ற தொடுதல், சேஃப்டி டச் ஆர் அன்சேஃப் டச், இதுதான் சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் இவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க. பேட் டச் குட் டச்சுங்கிற வார்த்தையே வேண்டாம். பாதுகாப்பான தொடுதல், பாதுகாப்பு அற்ற தொடுதல், அது போதுமானது. அப்புறம் உடனே அந்த குழந்தைகிட்ட நைஸாக பேசி உண்மையெல்லாம் கேட்குறாங்க. பார்த்தா அது அத்லெட், அது தடகள வீராங்கனை. அப்போ பார்த்தா அதான் உண்மை வருது. 13 வயசில் அந்த பொண்ணுக்கு ஒரு லவ் வந்திருக்கு. அந்த லவ் அந்த காதல்னா அப்படி பிடிச்சிருந்துருக்கு. எல்லாருக்கும் இயற்கை தான். நேர்கள் வேணால் கேட்க போகிறோம், 13 வயசில் லவ் பண்ணாலா அப்படின்னு. எல்லாருக்கும் வர்ற இயற்கை தானே. அந்த லவ்வரு இதை அப்யூஸ் பண்ணியிருக்கான். பட் இந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு அவனோட பிடிச்சி தான் நான் இருந்தேன், ஏன்னா ஒன்றும் மிரட்டியெல்லாம் பண்ணலன்னு. பட் அவன் அந்த வீடியோவை எடுத்திருக்கான். வீடியோவை எடுத்து அந்த வீடியோ லீக் ஆகிட்டே இருந்திருக்கு. பெரிய லெவலில் லீக் ஆகல, அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸ்ப்ரெட் ஆகிறது எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு தனிப்பட்ட செல்லு கிடையாது இன்றைக்கு வரைக்கும். இவங்க அப்பா செல்லு தான். இந்த பொண்ணை காண்டாக்ட் பண்ணணுன்னாலும்
அவங்க அப்பா நம்பருக்கு அடித்து இப்போ தான் எல்லாம் அங்கிள் தானே அவருக்கு ஆளானோன்னு கொடுத்துட்றாங்க. அவங்க மிரட்டுறதே என்னென்னா அவங்க அப்பாவுக்கு அனுப்பிடுவோம் அந்த வீடியோவை அப்படின்னு சொல்லி. இப்படியா அந்த வீடியோ ஒன் பை ட்ராப் ஆகி கிட்டத்தட்ட 40 பேர் மேலே போக்சோ வழக்கு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வழக்கை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க முடியாது. மொத்தம் 64 அக்யூஸ்டு இந்த வழக்கில். 2 பேர் எஸ்கேப் வெளிநாடு ஓடிட்டான். இப்படியா அந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆகி போகுது. ஒருத்தவங்களும் ஃபோன் பண்ணி வேறு யாரும் ஸ்ப்ரெட் பண்ணுறதில்ல. இதே மாதிரி என்னோடய இச்சைக்கு நீ வந்து இணங்கி போகணும், இல்லைன்னா அவங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சிடுவேன். இப்படியா பெருகிட்டே போகுது. அதோடு தான் நான் என்றைக்குமே என்னோடய பள்ளிக்கூடத்து குழந்தைகள்கிட்ட நான் சொல்கிறது, உங்களுக்கு ஒரு அப்யூஸ் நடக்குதா என்னானாலும் பரவாயில்ல, தைரியமாக நீங்கள் வெளில சொல்லுங்கள். சொன்னால் தான் அது ஸ்டாப் ஆகும், இல்லைன்னா ஸ்டாப் ஆகாது. பட் அதை புரிஞ்சுக்கிற அளவு பேரண்ட்ஸுக்கு அறிவு இருக்கணும் முதல்ல. அதையே சொல்லி போட்டு அடித்தாங்கன்னா அது எங்கே போகுங்க? அது பயந்துக்கிட்டு தான் சொல்லாமல் இருந்திருக்கும் இந்த பிள்ளையெல்லாம். அப்படியே போய் கடைசியாக பார்த்தா இவங்க அப்பனோட ஃப்ரெண்டு ஒருத்தன், அவனுக்கும் இந்த வீடியோ போயிருக்கு, அவனும் இதை அப்யூஸ் பண்ணியிருக்கான். இது எங்கே போய் சொல்கிறது இந்த கொடுமையை? இது எல்லாத்தோட இன்னொரு கொடுமை சொல்லவா? அந்த பள்ளிக்கூடத்தில் பிடி வாத்தியார், அவனுக்கும் இந்த வீடியோ போயிருக்கு, அவனும் இதை அப்யூஸ் பண்ணியிருக்கான். இந்த அக்கிரமத்தை எங்கே போய் சொல்கிறது? யார்கிட்ட போய் சொல்கிறது? 64 பேரில் வெளியாள் ரைட்டு, 64ங்கிறதே அதிகம். அதில் உள்ள ஸ்கூல் பிடி வாத்தியாருக்கு போயிருக்கு, அவரும் இந்த அக்கிரமத்தை செஞ்சுருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சில பேர் இதில் ஈடுபட்டிருக்கானுங்க. அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டே ஈடுபட்டாங்கன்னு சொல்கிறேன். அப்புறம் இதுக்கு மேலே என்ன இருக்குது? எவ்வளோ பெரிய அக்கிரமம் அது. இவங்க அந்த ஸ்கூலுக்கு இந்த மாதிரி போனதோட வெளிப்பாடு பரவாயில்ல. அந்த டீச்சருக்கு நன்றி சொல்லணும். எங்கள்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் இது மாதிரி இருக்கா, எப்பயுமே அமைதியாக இருக்கா, பேச மாட்டா, பதில் சொல்ல மாட்டான்னப்போ தான் இந்த உண்மைகள்லாம். அந்த டீச்சர் வந்து சந்தேகப்பட்டது உண்மைதான் கெஸ் பண்ணியிருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு. இப்போ தான் இந்த பொண்ணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு 40 பேர் மேலே போக்சோ பதிஞ்சிருக்கு. 10 பேர் வழக்கு தேடிக்கிட்டு இருக்கு. இல்லை எஸ்கேப்பு 2 பேர் வெளிநாடு ஓடிட்டான். இப்போ வழக்கு விசாரணை போயிட்டுருக்கு. இது வந்து தமிழ்நாட்டில் நடக்கலையான்னு இல்லை, தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு. ஐநாவரத்தில் ஒரு பாலியல் சிறுமி ஒன்று, காதும் வாயும் பேச முடியாது, அதுவும் இதுமாரி தான். சைனா ஒரு 15-20 பேர் எல்லாருக்கும் தண்டனை ஆகிட்டு வேறு அந்த வழக்கில் அதுவும் நடந்திருக்கு. பொள்ளாச்சியில் ஒரு 100கணக்கான பெண்கள் அப்யூஸ் ஆனிச்சு. பட் அந்த அப்யூஸ்மெண்ட்டுக்கும் இந்த அப்யூஸ்மெண்ட்டுக்கும் வேறுபாடு இருக்குன்னா வேறுபாடு இருக்குது. இப்போ ட்ராப் பண்ணது வந்து பொள்ளாச்சிலே வீடியோ ட்ராப்பிங் தான். இங்கே ஐநாவரத்தில் அந்த மாணவிக்கு வந்து சொல்ல தெரியல எதுவுமே. எங்கேயும் வாயும் பேசாது, காதும் கேட்காது. அவங்க பேரண்ட்ஸும் அவ்வளோ பெரிய கேரிங்காக இல்லை. பட் இங்கே பேரண்ட்டு இருந்தும் நடந்திருக்கு. பொள்ளாச்சியில் வந்து எல்லாருமே அடல்ட்ஸ், எல்லாமே 18+. ஆனால் இது 18+ம் கிடையாது. இல்லை, இந்த பொண்ணு இப்போ தான் 18 வயசு வந்துருக்காங்க. 18+ம் கிடையாது. அப்போ 64 பேருன்னா நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அதான் கிட்டத்தட்ட இந்த பொண்ணு சொல்கிறேன் எல்லாரும் தான் 7ஆம் வகுப்பு படிக்கிறதுலேருந்து 13 வயசுலேருந்து, அப்போ 2 வயசு 13 வயசு 7வது வகுப்புலேருந்து அந்த பொண்ணு 12வது வரையும் எவ்வளோ ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கும். இந்த 5 வருஷமாக யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டத்தில் இருந்துருக்கும். பள்ளிக்கூடத்துலேயும் சொல்லியிருக்க முடியாது. எல்லா டீச்சர்ஸும் இந்த ஒழுங்காக எடுத்து ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. போட்டு உடைச்சிட்டா என்ன பண்ணுறது? போலீஸ்லேயும் சொல்ல என்ன தெரியும். பக்கத்தில் பழகக்கூடிய ஒரு ஃப்ரெண்டுங்க கூட சொல்ல முடியாத ஒரு விஷயமா இருக்குது பாருங்க. பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்லிட்டு வேற எதாவது சொல்லிடலாம், ஃப்ரெண்டுக்கிட்ட கூட ஷேர் பண்ண முடியாது, யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தத்தில் இருந்துருக்கு. மன அழுத்தத்தில் யார்கிட்ட சொல்லுவீங்க? இப்போ இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு துன்பத்தை போய் இன்னொருத்தட்ட சொல்லுங்களேன், உடனே உங்களுக்கு வந்து மருந்து போட்டுறாங்களா உங்கள் துன்பத்துக்கு? முதல்ல ஏளனப்படுத்துவான், அப்புறம் இன்னும் 4 பேர்கிட்ட சொல்லுவான், உன்னை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணும் படுத்துவான். முடிஞ்சால் உன்னை அசிங்கப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன ஆதாயம் அடையணுமோ அதை அடைவான். எல்லாருக்கும் அதுதான் நடக்குது. யார்கிட்ட நம்ம துன்பத்தை ஷேர் பண்ண முடியுது? யார்கிட்டையும் படுத்த முடியலைங்க. யாருமே நம்ம துன்பத்தை காது கொடுத்து கேட்குற மாதிரிலாம் இல்லை. எல்லாமே இங்கே ஒரு வேடிக்கை பொருளாக மாறி போச்சு. இப்போ பிடி வாத்தியார் அவன் தான் தடகள வீராங்கனையாக ரெடி பண்ணணும். சரி, பிடி வாத்தியாருக்கு அவன் அப்யூஸ் பண்ணான், அதோட விடலை, அவன் இன்னொரு 4-5 வாத்தியாருக்கு அங்கே இங்கே கொடுக்குறான். ஆனால் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகவே இல்லை. இணையதளத்தில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருதுன்னு வச்சுங்களேன், இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக மாட்டிருப்பானுங்க. இல்லை வாட்ஸ்அப் மூலியமாவோ இல்லை வேறு ஏதாவது ஆப் மூலியமாக தான் போயிருக்கணும் இல்லையா? எல்லோரும் வந்து வீடியோ காமிச்சிட்டு அவங்கவுங்க பண்ணிவிட்டு ஒதுங்கிட்டான். ஸோ அள்ளி விட்டுருதான்னு வச்சுக்கலாம் வெளியில். ஏது இந்த வீடியோன்னு பார்த்து மாட்டியிருப்பானுங்க எல்லோரும். சைபர் கிரைமே இறங்கியிருக்கோம், எல்லோரும் இறங்கியிருப்பானுங்க. இப்போ சமூக வலைதளத்தில் நீங்கள் கண்ட வீடியோலாம் ஏற்றிட முடியாது. இல்லை வாட்ஸ்அப் மூலியமாக ஷேர் ஆனால் கூட சைபர் கிரைமுக்கு இந்த நியூஸ் போகுமா? இல்லைங்க, முன்ன மாதிரி வீடியோலாம் ஷேர் பண்ண முடியாதுங்க. இன்றைக்கி ஒரு விஷயத்தை வந்து கூப்பிட்டு ஒரு எஸ்பி வார்ன் பண்ணுறாரு. இப்போ கூட ஒரு மர்டர் ஆகிடுச்சு. அது ஜாதி பிரச்சனை கிடையாது. ஜாதி பிரச்சனை ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படுன்னா, ஏன்னா வாட்ஸ்அப்லாம் யாருமே பார்க்காம இருக்கும். எல்லா போலீஸும் வாட்சிங்கில் தான் இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் அப்படி ரகசியம்லாம் கிடையாது. இந்த செல்லில் ஒன்றும் வெங்காயமும் கிடையாது. நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம்னாங்க. ஸ்ப்ரெட் பண்ணால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. அதான் ஷேரிங் காமிச்சிக்கிட்டே தான் இருக்குது.
ஒரு வீடியோ வாட்ஸ்அப் வீடியோ யார் போட்டதுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அது நம்ம செல்லே கண்டுபிடிச்சிடலாமே யார் ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணதுன்னு. அது ஒரு பெரிய அபூர்வம் கிடையாது. அதனால் யாரும் ஸ்ப்ரெட் பண்ணலை. அவங்க இந்த வீடியோ இந்த பொண்ணுகிட்ட காமிச்சு தன் லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டான், பக்கரத்தை தீர்த்துக்கிட்டான். மற்றபடி ஸ்ப்ரெட் பண்ணி தான் மாட்டிருப்பானுங்க எப்பயோ. இவ்வளோ லேட்டுக்கெல்லாம் வேலை கிடையாது. இப்போ ஐநாவரமே வந்து ரொம்ப லேட்டாக தானே கண்டுபிடிச்சாங்க. அது ரொம்ப ஃபிசிக்கலாக அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி சிக்கானந்த பிறகு தான் கண்டுபிடிச்சாங்க. பொள்ளாச்சி வீடியோ வந்து அந்த ஃபோனு செல்ஃபோன் கடைக்காரனுக்கு போகலன்னா யாருமே மாட்டிருக்க மாட்டான். இன்னும் அந்த வேட்டைகள் நடந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும். செல்ஃபோன் கடைக்காரன் போகிறோன்னா அள்ளி விட்டான் வீடியோவை. எதிராக இவ்வளோ வீடியோ ஒரே மேல் ஃபீமேல் மட்டும் வேறு வேறையாக இருக்குது, அடித்து வேற துன்புறுத்துறானுங்க. அங்கே உள்ளதான் மாட்டுறாங்க அந்த வீடியோவில். இல்லை அதுவும் இன்னும் கொஞ்ச நாள் தொடர்ந்துருக்கும் அந்த வேட்டை, இன்னும் கொஞ்ச நாள் ஓடி இருந்திருக்கும் பொள்ளாச்சியும். ஸோ இங்கே ஐநாவரமும் அதேமாரி தான். அந்த அது சிக்காவது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, பார்த்தா அது பாலியல் அபியூஸ்க்கு உள்ளாயிருக்குங்கிறது. ஸோ இதை பொறுத்தவரையிலையும் இது இல்லைன்னா இன்னமும் தொடர்ந்து போயிருக்கும். இப்போ 40 பேர் மேலே போக்சோ சட்டம் பாய்ஞ்சிருக்கு இல்லையா? இந்த 40 பேர் என்ன மாதிரியான வயசில் இருக்கக்கூடியவங்களா இருக்கு பார்க்கலாம் சார். எல்லோரும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தா 20 to 30க்குள்ளே ஒரு ஸ்டேஜ் இருக்கானுங்க. ஒரு 20 to 30, 40 to 50 இருக்கானுங்க, 50 to 60 இருக்கானுங்க. அவங்க அப்பா ஏஜில் உள்ளவங்களே இருக்கானுங்க. எல்லா ஏஜ்லேயும் இருக்கானுங்க இதில். அதாவது ஒருத்தவங்கள்ட்ட காமிக்கிறது. இப்போ நான் அவங்கள்ட்ட வீடியோ காமிக்கிறது, நீங்கள் அவர்கிட்ட காமிக்கிறது, அவர்கிட்ட காமிக்கிறது, இப்படி அந்த வீடியோ காமிச்சு கூப்பிட்றது, அவங்க அப்பா நம்பருக்கு கூப்பிட்றது. இந்த மாதிரி வீடியோ எனக்கு வந்திருக்கு, நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னா இந்த பொண்ணுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இல்லை இந்த வழக்கில் இந்த 40 பேருக்கு மேற்பட்டவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்னென்ன தண்டனை வழங்க வாய்ப்பு இருக்குது சார்? மினிமம் பேஸ் எல்லாருமே 10 வருஷம் மினிமம் 10 வருஷம். திருத்தப்பட்ட சட்டம் பார்த்திங்கன்னா லைஃபே கொடுக்க சொல்லியிருக்கு மத்திய அரசு. ஆயுள் தண்ணியே கொடுக்கடான்னு இருக்குது இந்த மாதிரி விஷயத்துக்கு. அதனால் குறைந்தபட்சம் எல்லோரும் 10 வருஷம் வாங்குவாங்க. இந்த ஐநாவரம் மேட்டரில் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஜிம் மாஸ்டர். ஆக்சுவலாக அந்த பெண்ணுக்கிட்ட அன்றைக்கி தான் போயிட்டு வர்றான்னா நிற்பா ஒரே டைம் தான் போயிட்டு வர்றான். அவன் என்ன சொல்லி கூப்பிட்டு போகிறான்னா, அங்கே ஒரு ப்ராஸ்டியூட் இருக்குது, நீ காசு கொடுன்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறான். கொண்டே கோத்து விட்டு போயிடுறாங்க. அவரும் ஜெயில் எடுத்து தான் உட்காந்துருக்காரு. நீ ஒரு முறை போனான்னு 1000 முறை போனான்னு, இல்லை உன்னை விவரம் தெரியாமல் எவனாவது போட்டு கோத்து விட்டான்னு, நீ போனது ஒரு மைனர் பொண்ணுகிட்ட, அவ்வளோதான் வழக்கு. இது எதுக்கு சொல்லுவோம், இந்த போக்சோ ஆக்டோட தீவிரத்தை சொல்கிறேன். விளையாட்டு கிடையாது, விளையாட்டே கிடையாது. அதுவும் லவ் பண்ணிச்சு, நானும் லவ்னா 2 பேரும் ஓடணுங்கலாம் அதில் சொல்லவே முடியாது. 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். 18 வயசு ரன்னிங் ஆகிட்டு இருந்தாலே வழக்கு உண்டு. 18 வயசு கம்ப்ளீட்டட் ஆகிருக்கணும். 19 வயசு ரீச் ஆகிருந்துருக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த வழக்குலேருந்து மேல முடியும். அப்போயே ரேப்பு போடுவாங்க, ரேப் உண்டு. அதுக்கும் விருப்பம் இல்லாமல் தொடுவது எந்த வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, ரேப் உண்டு, வழக்கு உண்டு. அதுவும் ஒரு முறை சம்மதிச்சாங்க, பிறகு ஒரு முறை சம்மதிக்கலை, நான் வலுக்கட்டாயமாக பண்ணேன் அப்படின்னு சொன்னாலும் ரேப் உண்டு. அந்த வழக்கு நிறுத்த மாட்டாங்க. இப்போ கூட பேசுகிறோமே நம்ம திருப்பத்தூரில் பல ஆண்டுகளாக இந்த வெங்கடேசன் இந்த வழக்கில் பார்த்தோமே, ரேப் வழக்கு போட்டாங்க, ரேப் அண்ட் மர்டர், அதுவும் உண்டு. அதனால் சட்டங்கள்லாம் ரொம்ப கடுமையாக இருக்குது. நீங்கள் எதோ மற்ற நாடுகளை கிண்டல் பண்ணுற மாதிரி எப்போ பார்த்தாலும் இந்தியாவில் கிண்டல், சட்டம் சரியில்லை கோத்துட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி அப்பாவி அபலைகளுக்காக தொடர்ந்து பேசுவோம். நன்றி. இது போன்ற பெண் குழந்தைகள் தொடர்ந்து இது போல் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகுவதை தடுப்பதற்காக என்ன மாதிரி விஷயங்களை கையாள வேண்டும் சார்? முதல் விஷயம், நம்ம மட்டும் குழந்தைகள் அன்றாடம் போயிட்டு வர்றதை வாட்ச் பண்ணுங்கள், அவங்க நடவடிக்கைகளை வாட்ச் பண்ணுங்கள். இயல்பாக இருக்காங்களா, வந்து இயல்பாக பேசுகிறாங்களா, ஓவர் ஆக்டிங் பண்ணாலும் சந்தேகப்படுங்க. சிலது வெளில நடக்கிற அப்யூஸை மறைக்கிறதுக்காக ஓவராக அன்பாக இருக்க மாதிரி கட்டி பிடிச்சி நம்மளோட ஜாலியாக பேசுகிறது, இது மாதிரியான விஷயங்களை பாருங்கள். பெண்ணை பெற்ற அம்மா வாரம் ஒரு முறையாவது குழந்தைகளை நீங்களே குளிப்பாட்டி விடுதல், அந்த வேலைகளை கண்டிப்பாக செய்யுங்க. உங்கள் பொண்ணுக்கு தானே செய்கிறீங்க. அவங்க கூச்சப்பட்டால் கூட குறைவான ஆடைகளோட அந்த உடலியல் மாற்றங்கள் ஏதாவது இருக்கா, வேறு ஏதாவது நெகக்கீரல்கள் இருக்கா அப்படின்றத நீங்கள் கட்டாயம் பார்க்கணும். பாடி திடீர்னு நம்ம மெட்டபாலிசம் மாறும், அதை நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும். அதில் மாற்றமே இல்லை. அதுமாரி நல்லா உறங்கும்போது, குழந்தைகள் உறங்கும்போது அவங்களும் கொஞ்சம் கவனிங்க, அவங்க உடம்புல ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்னு. எனக்கு என்னன்ட்டு எல்லாம் போர்வையை பொத்திட்டு தூங்குறதை அலோவ் பண்ணாதீங்க. பகலில் அதேமாரி போர்வையை பொத்திட்டு குழந்தைகள் தூங்கக்கூடாது. உடம்பு சரியில்லை, ஃபீவரு, குளிர்துன்னா பொத்திட்டு தூங்கலாம். மற்றபடி போர்வையை பொத்திட்டு தூங்குறது இதெல்லாம் வந்து மனச்சரிவு அடையுதுங்கிறத உளவியல் சொல்கிறாங்க, மருத்துவவியல் சொல்கிறாங்க. அன்னெசரியாக சிரிக்கிறது, அன்னெசரியாக வெறுமையாக ஒரு உலகத்தை பார்க்குறது, அப்படியே யான்னு பார்க்குறது, இதெல்லாம் நம்மளுடைய மனச்சிதைவுக்கு மிகப்பெரிய அஸ்திவாரமாகுது. அப்புறம் இந்த ப்ரைவேசின்னு சொல்லிட்டு இந்த செல்ஃபோனை யூஸ் பண்ணுறது, ப்ரைவேசின்னு குழந்தைங்களுக்கு தனியாக ரூமை கொடுத்து கதவை சாத்த சொல்கிறது, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. என்னங்க நம்ம ஒன்றா இருக்கிறது தானே வாழணும்.
எழுத்தாளர் பிரபஞ்சனோட எழுதுனதா அப்படின்றது எனக்கு பிரபஞ்சனோட எழுத்தாளர் பிரச்சோன்னா அவர் எழுதின புத்தகத்தெலாம் ஒன்று படித்தேன். என் வேர்வை என் மனைவி உடம்புலையும் மனைவி வெறுமை என் உடம்பிலும் என் குழந்தைகள் உடம்பிலும் படுமளவிற்குமான வீட்டில் உறங்க வேண்டும்னு எழுதியிருப்பார். ஆளுக்கு ஒரு ரூமில் படுக்கிறது இல்லை குடும்பங்கிறது, எல்லாம் ஒரே சின்ன இடத்துக்குள்ளே எல்லாருமா தூங்குறது தான் குடும்பம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். பிரபஞ்சன் எழுதியிருப்பார். இந்த வரியின் அர்த்தம் ஆழம் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அது தப்பே நடக்க வாய்ப்பு இல்லை அந்த குடும்பத்தில். இப்போ எல்லாம் என்ன ஆகிப்போச்சு, ஆளுக்கு ஒரு ரூமில் போயிடுறோம். உள்ளே என்ன பண்ணிட்டு இருந்தாலும் ஏய் கதவு துறை அப்படின்னாலும் இந்த வரேன்டாடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மாதிரி பொறுமையாக நீ சாட் பண்ண ஹிஸ்ட்ரியெல்லாம் டெலிட் பண்ணி வச்சுட்டு கதவு திறக்க முடியுமா முடியாதா? எவ்வளோ ஆப்ஷன் வந்துட்டு ஹெட்செட்டு காதில் மாட்டிருக்கு தெரியல, வண்டு மாதிரி இருக்குது காதுக்குள்ளே வச்சு பேசிட்டு போகிறாங்க. அப்போ இதெல்லாம் எங்கே போய் நிற்கும்? முதல்ல யார் பேசுகிறா? உங்கள் குழந்தைகளை குற்றவாளி போல் நடத்தாதீர்கள், அது இன்னும் ஆபத்தாகிவிடும். உங்கள் குழந்தைகள்கிட்ட சக நண்பராக நீங்கள் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு இல்லை, எவ்வளோ பெரிய குற்றத்தை உங்கள் குழந்தை செஞ்சுட்டு வந்தாலும் பரவாயில்லை, அதை ஏற்றுக்குவார் எங்கள் வீட்டிலன்னு தைரியத்தை நீங்கள் ஊட்டினா மட்டும்தான் அந்த குழந்தைங்க உங்கள்கிட்ட சொல்லும். ஐயோ இதை வீட்டில் சொன்னால் என்னை தொலைச்சி கட்டிடுவாருன்னு அந்த குழந்தைங்க மேலும், அதாவது ஒரு குற்றத்தை மறைக்க பொய் சொல்ல ஆரம்பிச்சிருங்க கண்டுபிடிக்க முடியாமல். ஒரு கட்டடத்தில் பொய்யெல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க, பிரயோஜனம் இருக்காது, எல்லாமே கையை விட்டு போயிடும். அதனால் குழந்தைகளை மதிங்க. அவங்க உங்களுக்கு பிறந்ததுனால உங்களுக்கு அடிமைகள் கிடையாது. அப்படி இருக்காங்களா என்ன? இல்லை, அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளிங்க, அவங்களுக்கு நியாயமான சந்தோஷங்களை வெளிப்படுத்துங்க. அவங்களோட அமர்ந்து உட்காந்து படம் பாருங்கள், வீட்டில் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. நாட்டில் நடக்கிற நல்ல நடப்புகள் கெட்ட நடப்புகளையும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி பக்குவமாக சொல்லிக் கொடுங்க. இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம், இதில் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ 64 பேர் தான் பிள்ளையோட தவறாக நடந்திருக்காங்க. அது புரியாத ஒரு தகப்பனாம இல்லை, தொடர்ந்து ஃபோன் கால் வந்திருக்கு. அந்த ஃபோன் கால் எதுக்கு வரணும்னு கூட அவருக்கு யோசிக்க முடியலையா? அப்போ அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? இல்லை, பக்கத்தில் இதுனா இப்போ அவரோட ஃப்ரெண்டுங்களே அந்த ஃபோனுக்கு தொடர்பு பண்ணி உங்கள் பொண்ணுக்கிட்ட கொடுங்கன்னு தான் சொல்லப்படுறதா தகவல் வந்துட்டுருக்கு. ஸோ அதில் கூட ஒரு சின்ன சந்தேகம் கூட வரலையா? எதற்காக அப்பா ஸ்தானத்தில் இருக்கவர் என் பொண்ணு அந்த குழந்தைய வாட்ச் பண்ண கூட முடியாதா? ஏன்னா இன்டர்நேஷனல் கிரிமினல்ஸாக கொஞ்சம் நேரம் ஒரு கால் ரெக்கார்டு கூட போட்டு கூட கொடுத்துருக்கலாம். எவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. அவ்வளோதான் கேரிங். எதனால் அந்த சந்தேகம் அவர் இன்னும் வரல? அவங்க அவ்வளோதான் கேரிங் எடுத்திருக்காங்க அந்த குழந்தை மேலே. நானும் பார்த்துட்டேன், தருதலையான நிறையா குழந்தைங்கள பார்த்துட்டேன், கேரிங் எடுக்க மாட்டாங்க. வீட்டில் அன்பு செலுத்துறதில்ல. குழந்தைங்கள் மீது அன்பு செலுத்துங்க, அவங்க மேலே அதிகாரத்தை செலுத்தாதீங்க. அவங்க முடியாமல் பொறுப்பற்ற அப்பாவாக இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா, இல்லை பண மோட்டிவோடு இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அது எந்த வெங்காயமாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். பொறுப்பற்றவன் பணம் சம்பாரித்து என்ன செய்ய போகிறான், பணம் சம்பாரித்தவன் பொறுப்பற்றவனாக இருந்து என்ன செய்ய போகிறான்? ரெண்டுமே பிரயோஜனப்படாது. பொறுப்பும் முக்கியம், பணமும் முக்கியம். எல்லாம் ஒரு அளவு தான் எல்லாத்துக்கும். அதை விட நம்ம பிள்ளைகள் முக்கியம், பிள்ளைகளோட எதிர்காலம் முக்கியம். 64 பேருங்க 18 வயசுக்குள்ளே. அந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன? அவங்க கொலாப்ஸ் ஆகாது? இந்த சமுதாயம் நிம்மதியாக வாழ விட்டுருமா? இல்லை, திருமண பந்தம்னு நினச்சாலும் அந்த பொண்ணு அதுக்கு உள்ளே போகாது இல்லையா? மறுக்க தானே செய்யும். பயம் வந்துடுங்க. ஆண்னாலே பயம் வந்துடும் அதெல்லாம். அதனால் குழந்தைகளை நம்ம தாங்க முதல்ல கேரிங் எடுத்துக்கணும். ஸ்கூல் போயிட்டு வந்துட்டா அப்படியே குழந்தை எல்லாம் படிச்சுட்டு கிழிச்சிட்டு வந்துடுமா? போனோன்னே அப்படியே 10 மூளை அப்படியே வச்சு மாட்டி விட்ருவாங்களா? நம்ம கொஞ்சம் சாயந்தரத்தில் குழந்தைகள்ட்ட சொல்லிக் கொடுப்போம். நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுங்க, நிறைய நீதி கதைகளை சொல்லிக் கொடுங்க, எது நேர்மை எது நியாயங்கிறத சொல்லிக் கொடுங்க, எது சரி எது தவறுங்கிறத சொல்லிக் கொடுங்க. இதுதான் அந்த குழந்தைகளை உருவாக்கும். பெற்றுவிட்டா மட்டும் பத்தாது, நல்ல முறையில் சமுதாயத்தில் வளர்த்துடணும். நன்றி. நடப்பு நிகழ்வு குறித்து பல்வேறு கருத்தில் பதிவு மிக்க நன்றி.